வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நம்ம இப்போ கல்யாணம், ரிலேஷன்ஷிப், லவ் இதில் பெண்களுடைய பாசிட்டிவ் ஃபுல்லாக பார்த்தோம் லாஸ்ட் வீடியோவில். இப்போ அதோட நெகட்டிவ் சைடையும் பார்க்க போகிறோம். இந்த சொல்கிற நெகட்டிவ் எல்லாருக்கும் எல்லாமே இருக்குன்னு கிடையாது. 1-2 இருக்கலாம். ஒரு சிலருக்கு அது சந்திரனுடைய பொசிஷனை பொறுத்து அதிகமாக இருக்கலாம், அவ்வளோதான். ஸோ இதை நீங்கள் உங்களுடைய கேரக்டர் அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணீங்க. இது அப்படியே தான் நம்ம தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டாம். யாரும் இது இப்படி தான் இருப்பாங்கன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்க தேவையில்லை. ஒரு ரிசர்ச்சில் இதெல்லாம் நான் என்னென்ன அப்சர்வ் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன். இன்னும் டீட்டெயிலாக நிறைய கிளாரிட்டி வேணும்னு நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன். www.lifehoroscope.in எங்களோட வெப்சைட்டை பயன்படுத்துங்க. சர்வீசஸ் நிறைய ஆட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ரிஷபராசியில் உள்ள பெண்களுக்கு உண்டான நெகட்டிவ் சைடு எமோஷன்ஸில் என்னெல்லாம் வெளியே வருது. ரிஷபத்தில் தான் சந்திரன் உச்சமாக இருப்பார். நிறைய பாசிட்டிவ் ரிஷபத்தில் கொடுத்தோம். லக்கியாக இருப்பாங்க, சாஃப்டாக இருப்பாங்க, பொறுமையாக இருப்பாங்க. நெகட்டிவ் சைடும் இல்லாமல் இருக்காதுல்ல. ரிஷபத்தில் 3 நட்சத்திரம் இருக்கும். கார்த்திகை இருக்கும், அடுத்தது ரோகிணி இருக்கும், மிருகசீடம் இருக்கும். 3 நட்சத்திரங்கள் இருக்கும். 3க்கும் கொஞ்சம் வித்தியாசமாக கேரக்டர் வித்தியாசம். பட் பொதுவாக ரிஷபராசியை சேர்ந்த பெண்கள் இப்போ ஒரு கணவர், ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் ஒன்ஸு லவ்வில் விழுந்துட்டாங்க, வாழ்க்கையை ஆயிடுச்சுன்னா எல்லாத்தையும் கொடுக்க, எல்லாத்தையும் அர்ப்பணிக்க, தியாகமோடு அப்படியே ஃபுல் ஃப்ளெஜ்டாக வாழ்க்கையை துவங்கக்கூடிய குணம் இருக்குது பாசிட்டிவ் சைடில். அதே நெகட்டிவ் சைடு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் ஒரு ஆண் உங்களுடைய வாழ்க்கை துணை, இல்லை உங்களுடைய பார்ட்னர், ஃப்யூச்சர் பார்ட்னர், இல்லை உங்களுக்கு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, உங்களுடைய அந்த பார்ட்னர் ஏதோ சின்ன தவறுகள், சின்ன பிழைகள், சின்னதாக செஞ்சுட்டே இருக்கார். அதை அப்படியே கண்டுக்காமல் பரவாயில்ல பார்த்துக்கலாம், நம்மளுடைய ஆளாக இருக்கார், நம்ம வாழ்க்கை துணையாக இருக்காரு அப்படின்னு சொல்லி பொறுமையாக அது ஒரு நாள் மொத்தமாக வெடிக்கிறது. இந்த மொத்தமாக வெடிக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு பிழையாக மாறும். ஏன்னா நீங்கள் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப், ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் எல்லாத்தையும் விட்டு லாஸ்ட்டில் போய் பிடிச்சின்னா அது எப்படி சரி பண்ண முடியாது. அது ரிஷபத்தை நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் அதுதான் மெயின் கேரக்டராக நான் பார்க்குறேன். எல்லாமே அலோவ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் இனிமேல் இது நடக்கக்கூடாதுன்னா அப்போ அது ஒரு ஆணுடைய நெகட்டிவ் சைடில் போய் நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே அதை தடுத்துருக்கலாம், ஆரம்பத்துலேயே புரிய வச்சிருக்கலாம், ஆரம்பத்தில் எதிர்ப்பு குரல் கொடுத்துருக்கலாம். அப்படிங்கிறது தான் என்னோடய முதல் பதிவாக நான் கொடுக்குறேன் இந்த ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ கடைசியில் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் அவங்ககிட்ட கொஸ்டினே அப்படி தான் வரும். இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்தேன், என்ன பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒன்று. ரெண்டாவது, கோபம் சம்டைம்ஸ் புரிதலே இல்லாத கோபம். அதாவது இப்போ உங்களை தான் டார்கெட் பண்ணி, உங்களை தான் மேட்ச் பண்ணி, உங்களை யோசித்து தான் ஒரு விஷயத்த பேசுகிறாங்கன்னே தெரியாமல் எதை பற்றியோ, ஏதோ ஒரு விஷயத்தை பற்றியோ எங்கேயோ பேசும்போது அதை இந்த குறுக்கில் ஒருத்தர் இந்த ஒரு லாரியும் ஒரு பஸ்ஸும் போகும்போது நடுவில் ஒரு சைக்கிள் மாட்டின மாதிரி குறுக்கில் போய் மாட்டிக்கிட்டு, இது என்னை பற்றி தான் பேசுனீங்களே, என்ன தான் நீங்கள் டார்கெட் பண்ணீங்க, என்னை பற்றி தான் நீங்கள் விமர்சிச்சிங்க, இல்லை என்னை சுட்டி காட்டி தான் அது நடந்ததுன்ற மாதிரி ஒரு டாக் அப்படிங்கிறது தேவையற்றது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதெல்லாம் அந்த ரிஷபத்துக்கு கொஞ்சம் குணங்களாக இருக்குது. மேபி நட்சத்திரங்கள் வித்தியாசம் இருக்கலாம். மூணாவது, ஒன்ஸ் காயப்பட்டுட்டீங்க, உங்கள் வாழ்க்கை துணையால், உறவால் காயப்பட்டுட்டீங்க, அதை வெளிப்படுத்த தெரியாமல் அதை ஒரு 4 பேர்கிட்ட, அது மேபி ரொம்ப நீங்கள் யார் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுறீங்க, அது உங்கள் உறவுகளாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அப்பா இருக்கலாம், சகோதரராக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், அவங்ககிட்ட போய் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா இதுக்கு எதாவது ரிசல்ட் கிடைக்குமா? கிடைக்காது. அது டைரெக்டாக நீங்கள் உங்கள் பார்ட்னரோடையே நீங்கள் இதை கம்ஃபர்டபுளாக பேசி, ஓப்பனாக பேசி அது சரி பண்ணிக்கலான்றது என்னுடைய ஒப்பீனியன். இது மூணாவது. நாலாவது, ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸு ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு மிஸ்கம்யூனிகேஷன், ஒரு ஆர்கியூமெண்ட் ஏதோ ஒன்று நடந்துருச்சு. அதுக்கப்புறம் அதை டக்குன்னு ஒரு முகமாற்றத்தோடு டக்குன்னு அதை சரி பண்ணிக்கக்கூடிய ஒரு குணத்தை வெளிப்படுத்த முடியாமல் அதுக்கு நிறைய டைம் எடுத்து, அதுக்கு நிறைய யோசித்து, நிறைய டைம் எடுத்து, நிறைய அழுது, நிறைய புலம்பி, அப்புறமா அதை செல்ஃபாகவே ஒரு நாள் கன்வீன்ஸ் ஆகும். இது நாள் ஆக ஆக மற்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பாதிப்பு கொண்டு போகும். இதுவும் அந்த ரிலேஷன்ஷிப்பில் அந்த ரிஷபத்துக்கு உண்டு. அப்புறம் சம்டைம்ஸ் அந்த பொசிசிவ்னஸ் அப்படின்றது ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா அதுவே கொஞ்சம் பாய்சனாகவும் சேஞ்ச் ஆகிற மாதிரி ஒரு குணமும் வெளியில் வரும் ரிஷபம். ஸோ அந்த ஓவராக ஒருத்தரை நீங்கள் டிபெண்ட் பண்ணி அது பொசிசிவ்னஸ் ஜாஸ்தி ஆக 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 அது ஏதாவது ஒரு சின்னதாக கொஞ்சம் ஒரு டைவர்ஷன் தெரிஞ்சால் தாங்கிக்க முடியாத ஒரு கோபம். ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பொசிசிவ்னஸ் டைப் இருக்குது. ரிஷபத்துக்கு எப்படின்னா, ரொம்ப நம்புகிறோம், நீ எக்காரணத்தை கொண்டும் ஏதாவது ஒரு ரீசனுக்காக நீ இப்படிலாம் டைவெர்ட் ஆகிடக்கூடாது. அப்படி டைவெர்ட் ஆனால் தாங்க முடியாத அழுவேன், தாங்க முடியாது நான் வருத்தப்படுவேன், அது உச்சிக்கு போய் வெடிக்கிறது. அதுக்கப்புறம் நிறைய பேர் வேண்டான்னு விளைக்கிறாங்க. நிறைய பேர் அதை கோபத்தை எப்படி வெளிப்படுத்த தெரியாத மற்றவங்களோட கைடன்ஸை கேட்குறது, இதெல்லாம் நிறைய சரியாக வராது.
இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அடுத்தது ஒரு பெண்ணாக நீங்கள் ரிஷபத்தில் இருந்து உங்களுக்கு வந்து பேசிக்காகவே அந்த எமோஷன்ஸ் வந்து அதிகமாக வரும். ஏன்னா சந்திரன் உச்சமாக இருக்கிறதுனால. ஸோ அந்த லவ், அந்த கேர், அந்த பாசம், அன்பு, அந்த நெருக்கம், அந்த உறவு இதெல்லாம் ரொம்ப அதிகமாக வரும். அது தப்பு சொல்ல முடியாது. அது மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான குணம். பட் உங்களுக்கு பார்ட்னர் வந்து அவர் என்ன மாதிரியான ராசியோடைய சைனில் சேர்ந்துருக்காரு, அவருடைய குணம் எப்படி இருக்கும், அவருடைய உணர்வு எப்படி இருக்கும், அவருடைய எதிர்பார்ப்பு என்ன இருக்குன்னு புரிஞ்சிக்காமையே ஒன் சைடாகவே நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா அது அந்த பக்கம் மேட்ச் ஆகாது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து கொஞ்சம் பார்ட்னருடைய எமோஷன்ஸ்க்கு வந்து அதிக ப்ரையாரிட்டி கொடுக்கலாம். ஏன்னா நீங்கள் பேசிக்காக ஒரு எமோஷனல் கேரக்டர் தான். அப்போ அந்த பார்ட்னருடைய எமோஷன்ஸ் எங்கே மீட் ஆகணும், எங்கே அது மேட்ச் ஆகணும், அது எப்படி பண்ணால் அது சரியாகணும் யோசிக்காமல், புரிஞ்சிக்காமல், ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. நம்ம தப்பு சொல்ல முடியாது. பட் அது அவருக்கு பிடிக்குமா, அவருக்கு அது லைக் பண்ணுவாரா, அதை அவர் வந்து எதிர்பார்க்குறாரா, அவர் என்ன எதிர்பார்க்குறாரு உங்ககிட்ட, அது புரியாமல் நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் மேட்ச் பண்ணாத ஒரு பொருளையோ இல்லை மேட்ச் பண்ணாத ஒரு சூழ்நிலை உருவாக்குனீங்கன்னா அதை அவர் திருப்திப்படுத்தாது. அப்புறம் நீங்கள் வந்து நான் என்ன பண்ணாலும் உங்களுக்கு அது இல்லை இல்லைன்னு சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் உருவாக்கும். இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சிக்கலாம். ரிஷபத்துடைய ஒரு மைனஸ் லிஸ்ட்டில் இது ஒன்று இருக்குது. அப்புறம் கொஞ்சம் லெத்தாஜிக்காக, சம்டைம்ஸ் சில பேர் லேசியாக, சில பேர் எல்லாரும் இருக்க மாட்டாங்க, சில பேர் லேசியாக லெத்தாஜிக்காக, சில பேர் வந்து தள்ளி போடுறது, காலத்தை தள்ளி போடுறது, இதை மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். அதெல்லாம் பெருசு இல்லை. பட் எமோஷன்ஸ்லாம் அதிகமாக இருக்குது. இதை கொஞ்சம் நல்லா நீங்கள் பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா உங்கள் பார்ட்னரோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னே தெரியாமல் நீங்களாக ஒரு உருவத்தை வடித்து, நீங்களாக ஒரு 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 அறிவை வளர்த்து, நீங்களாக உங்களை ப்ரெசென்ட் பண்ணிக்கிறது வந்து இதை தான் அவர் லைக் பண்ணணும், இது தான் அவர் அப்படி தான் விரும்பணும், அப்படி தான் வாழ்க்கையாக அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது அந்த பக்கம் அந்த மாதிரி சிக்னல் சரியாக வராதுன்றது என்னுடைய கருத்து. ஏன்னா உங்களுடைய புரிதல் இன்னும் கொஞ்சம் டீப்பாக நீங்கள் சென்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது என்னுடைய ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட் தான். தேங்க்யூ. டியர் ஃப்ரெண்ட்ஸ், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான ஒரு தொகுப்பு, ஒரு பொதுவான பலன். ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம வந்து ஆண், பெண் எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஒரு ரிசர்ச் பண்ணதில் தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது நீங்கள் பார்க்குறதுனால வந்து நம்ம இப்படி தான் இருப்போம் நீங்கள் நினச்சிக்கவும் தேவையில்லை. இப்படி தான் அந்த ராசியை சேர்ந்த பெண்கள் இருப்பாங்களும் நீங்கள் வந்து ஒரு 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 என்ன சொல்லுவாங்க, ஜட்ஜ்மெண்ட்லாம் நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ண தேவையில்லை யாரையும். ஏன்னா இது வந்து அந்த ரிசர்ச்சில் இப்படிலாம் அவங்களுடைய நெகட்டிவ்னு வெளில வந்தால் இந்த மாதிரி குணங்கள்லாம் வெளில வருதுன்றதை ஒரு இதுவாக கொடுத்துருக்கேன். இது ஒரு சிலருக்கு வெறும் ஒரே ஒரு விஷயம் இருக்கும், ஒரு சிலருக்கு 4-5 இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து பொறுமையாக அவங்களோட பழக தான் நீங்கள் உணர முடியும். பொதுவாக சந்திரனுடைய அந்த ராசியுடைய ஆதிக்கம் வரும்பொழுது மனிதன் வந்து ஒரு நாள் ரொம்ப பாசிட்டிவாக இருப்பான், அவனுக்கு நல்ல மூடு இருக்கும், நல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட்டு நல்லாயிருக்கும், எனர்ஜி நல்லாயிருக்கும், ரொம்ப எல்லாரும் பாசிட்டிவாக பேசுவாங்க. ஒரு நாள் நெகட்டிவாக, டவுனாக, டல்லாக இருக்கும்போது இதெல்லாம் வெளியில் வரும். அது க்ளோஸாக இருக்கிற ரிலேஷன்ஷிப்போடு வரும்போது என்ன ஆகுது, அது வெளிப்படுத்துறதுக்கு ஆள் கிடையாது. இல்லை ரொம்ப ஓவர் ட்ரஸ்ட், ஓவர் எக்ஸ்பெக்டேஷன், ஓவர் டிபெண்டன்சி இதெல்லாம் இருக்குது இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் அதெல்லாம் வெளியில் வருது. அதுதான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை பார்க்குறவங்க எதுக்காக கொடுக்குறோம், இதோட நோக்கம் என்ன? நம்மளை பற்றி நம்ம வந்து நிறைய பேர் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவாக நிறைய க்ளோஸாக இருக்கும்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்ம அது யாராவது உண்மையாக இருக்கிறவங்க எப்பவுமே நம்மளுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லுவாங்க. சொல்லும் போது நம்ம செல்ஃபாகவே கரெக்ட் பண்ண முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்ன நினைப்பேன்னா, க்ளோஸாக இருக்கவங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லணும். ஸோ ஒரு ரிசர்ச்சில் இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் எதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். அதை எப்படி கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத திங்க் பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து உங்களை சேஞ்ச் பண்ணிக்கவோ, இல்லை உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவோ, உங்கள் லைஃப் இன்னும் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக அதை வந்து பெட்டர்மெண்ட் பண்ணிப்பீங்க அப்படிங்கிறத அந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. இது யாரையும் பர்சனலாக மனதை நோகடிக்க அல்ல. தேங்க்யூ.